Hello students, last video TNPSC group 4 கான question paper 2022 வந்து general studiesல one of the part நம்ம பார்த்தோம். அடுத்த part of questions வந்து நம்ம வந்து discuss பண்ண போகிறோம். அதில் first question வந்து பார்த்தீங்கன்னா the 86th constitutional amendment act 2002 has introduced the fundamental duty under 51A of K is அதாவது 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A of Kயில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ 14 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி how many pairs are correctly matched அதாவது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டினுடைய நேம் கொடுத்துருக்காங்க அண்டு சிம்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எது வந்து எது பேர் வந்து கரெக்டாக மேட்ச், எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி 3 பேர்ஸ். இதில் வந்து கரெக்டானது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸினுடைய சரியான விடை வந்து இரு பூக்கள் மற்றும் புற்கள் அப்படின்றது கரெக்டு. அதே போல் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு கடிகாரம் அப்படின்றது சரியான சிம்பிள். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்றதுக்கு கார் அப்படின்றது சரியான சிம்பிள். அதே போல் அசாம் கன பரிஷத் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய அவங்க மேட்சிங்காக வந்து பூட்டு மற்றும் சாவி கொடுத்துருக்காங்க. அது விடை கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுடைய பார்ட்டி சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யானை. சரிங்களா? ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கரெக்டாக பேர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி 3 பேர்ஸ் அப்படின்றது வந்து சரியான விடை. அடுத்தது இந்தியாவில் நிதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 and 2 இந்த ரெண்டுமே வந்து சரியான விடை அப்படின்றாங்க. அதாவது இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது மற்றும் ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்ற இந்த 2 விடைகளும் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32 மற்றும் 226 அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அவையில் முந்தியிருக்க செய்தல். அடுத்த கேள்வி இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றது சரியான விடை. அடுத்த கேள்வி எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் 21 ரிசல்ட்ஸின் அதாவது குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது அப்படின்னா அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது சரியான பதில். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்டு எந்தெந்த இணை வந்து சரியாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ 1, 3 and 4 ஆர் கரெக்ட். அதாவது பட்டடக்கல் வாதாபி சாளுக்கியர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள், மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் இது எல்லாமே வந்து சரியான விடை. எலிபெண்டா குகைகள் அசோகர் அப்படின்றது வந்து தவறான விடை. அடுத்த கேள்வி இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர். சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1 and 2 அதாவது ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன. இந்த 2 ஆப்ஷன் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1 கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. வாக்கியம் 2 அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. 2 வாக்கியங்களும் சரி, ரெண்டுமே வந்து சரியான வாக்கியங்கள். அடுத்தது மேட்ச் த அவார்ட்ஸ் வித் ரெக்கக்னிஷன் எதற்காக அவங்கெல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதற்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது பெருந்தலைவர் காமராசர் விருது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த செயல்பாட்டிற்கான விருதாக கொடுக்கப்பட்டது. அதே போல் புதுமை பள்ளி விருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டது. கனவு ஆசிரியர் விருது அப்படின்றது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் அப்படின்றதற்காக கொடுக்கப்பட்ட விருது. அடுத்தது ராதாகிருஷ்ணன் விருது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் விருது வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அப்படின்றது. அடுத்த கேள்வி, மேட்ச் த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் ப்ராடக்ட் வித் இட்ஸ் பிளேஸ், அதாவது புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சரியாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது டர்மரிக் மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு. ஓகேங்களா. அடுத்தது பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தமடை பாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் வண்ணப்பூச்சி ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே போல் சுங்குடி வந்து பார்த்திங்கன்னா மதுரை. இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தேசிய ஒருங்கிணைப்பு. அடுத்த கேள்வி, தேசிய ஊராட்சி நாள் பஞ்சாயத் நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே அப்படின்றது என்னைக்கு வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி, ஏப்ரல் 24 அப்படின்றது வந்து சரியான விடை. அடுத்தது, இழுக்கா இயன்றது அறம் எவை அப்படின்னா அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இதுதான் வந்து சரியான விடை இதுக்கு. அடுத்தது, சூஸ் தி கரெக்ட் பேர்ஸை வந்து எந்த பேர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியான விடை வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு இருக்காங்க. அதாவது செகண்ட் அண்ட் ஃபோர்த்து மட்டும்தான் சரியான விடை. கோபால நாயக்கர் திண்டுக்கல் லீக், அதே போல் முத்து வடுகநாதர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காளையர் கோயில் போர். இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த, ஹவு டஸ் வள்ளுவர் கம்பேர் த வெல்த் ஆஃப் தி வைஸ் மேன், ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா அதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஊருணி அப்படின்றது தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஷ் அமைப்பிற்கு தொடர்பு இல்லை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அப்படின்றது இந்த கேள்விக்கு சரியான விடை. 2021ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் யார்? அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாமோதர் மௌசோ அப்படின்றது வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. இதற்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் சி, 338B, 342A மற்றும் 366 அப்படின்றது வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அதாவது 1, 2 மற்றும் 3 அவங்க கொடுத்த 3 ஆப்ஷனுமே வந்து சரிதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸ் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.